வெல்கம் டு ரெஸ்லிங் ரமேஷ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ எல்லாரும் நினச்சிக்கிட்டு இந்த ஸ்மாக் டவுன் முடிச்சுக்க போகிறோமோ அந்த பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட இருக்க மாட்டாருன்னு அதுக்கு நான் ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் வச்சிருக்கேன். கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜூரில் இருக்காரு அண்ட் ஃபைனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் 2 மேட்ச் பண்ண போகிறாராம். அண்ட் இன்னைக்கான கொஸ்டின் சேம் அதே தான். ஃபைனல் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் பண்ண போகிற 2 மேட்ச் இது தான். அண்ட் இந்த மேட்ச்சில் எது ஃபஸ்ட்டு நடக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபஸ்ட் எடுத்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இனி நடந்த ஸ்மாக் டவுன் முடிஞ்சக்கப்புறமா உங்கள் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஒரு விஷயம் தோணி இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்மாக் டவுன் என்ன நினச்சுன்றதை பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஓப்பனிங் செக்மெண்ட்டே பால் ஹியூமன் அண்ட் சிஎம் வந்து பண்ணியிருந்தாங்க. சிஎம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதாவது சுற்றி வளைச்சு இந்த ரெசல்மேனியா மினிமம் பண்ணுறது காரணமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, பால் ஹியூமன் இது உன்னோட டைம், நீ வந்து எங்கள் 2 ரோமனுக்கு ஃபேவர் இருக்கே இல்லை சிஎம்க்கு ஃபேவர் இருக்கே, நீ வந்து தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அண்ட் மெயின் இவெண்ட் மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது மெயின் இவெண்ட் செக்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வராரு. ரோமன் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பால் ஹியூமன் என்ன தான் அதை பார்த்து கும்பிடு போட்டாலும் அதை வந்து கண்டுக்கிற மாதிரி ஐடியாவில் இல்லை. அப்போ இதுக்கப்புறம் எந்த மாதிரி ஸ்டோர் லைன் போகும்போது நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். அண்ட் ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே ரோமன் போய் பால் ஹியூமன்ட்ட சொல்கிறாரு, நீ வேணா அவனை ஃபேவர் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கான், நீ பால் ஹியூமன் நீ யாருக்கு ஃபேவர்னு போய் நீயே வந்து சொல்லு அப்படின்னு வந்து சொல்லும்போது அண்ட் பால் ஹியூமன் வந்து தடுமாறிட்டு அண்ட் என்னால் இதை சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சிஎம் சைடே பேசுகிற மாதிரி வந்து பேசியிருப்பாரு. ரோமன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த அட்டாக் பண்ணுற மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வந்து நடக்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். ஏன்னா டையை பிடிச்சி இழுக்கிறது இந்த மாதிரி ரோமன் பண்ணிக்கிறோம். சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து அட்டாக் பண்ணிட்டு அண்ட் இங்கே வந்து ஜிடிஎஸ் போட்டதுக்கப்புறமா பால் ஹியூமன் ஒரு சைடு கதறிக்கிட்டு இருப்பார். கண்டிப்பாக அடுத்த வாரம் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் ஒரு மேசியான விஷயம் நடக்கும், நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு டைம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க, இது வந்து ரோமனோட மைண்ட் கேமாக கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்க, இதே மாதிரி செக்மெண்ட்டு நம்ம பால் ஹியூமன் தான் பண்ணார் அண்ட் ரோமன் பிராக் லெஸ்னர் இடையில. அண்ட் இந்த மூமெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் வந்து பால் ஹியூமன் அடிச்சிருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பால் ஹியூமன் வந்து பிராக் லெஸ்னர் வந்து காப்பாற்றி பால் ஹியூமன் கூட வந்து பிராக் லெஸ்னர் வந்து இருப்பார். நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவ்வளோ பெரிய பாண்டிங், பழைய பாண்டிங், அதெல்லாம் வேற லெவலான பாண்டிங். அதுவே வந்து ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து என்ன பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ரோமனோட மைண்ட் கேம். பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் பேசிக்கிட்டு தான் ஆடினார் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்கெட்சே வந்து மாற்றிட்டாங்க. அண்ட் இப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய பாண்டிங்கு அதவே ரோமன் பேச்சு கேட்டு பிரிச்சாருன்னா இது என்னை பொறுத்தளவுக்கு சிம்பிள் பாண்டிங் தான். சிஎம் பங்க் அண்ட் பால் ஹியூமன் சிம்பிள் பாண்டிங் தான். அண்ட் இப்போதைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் தோணும் ஒருவேளை பால் ஹியூமன் பார்த்தா சிஎம் பங்க் சைடு போயிடுவாருன்ட்டு. மேபி சான்ஸ் இருக்கலாம். மேபி ரோமன் வந்து ஏதாவது கேம் வந்து ப்ளே பண்ணலாம். அதாவது என்னன்னா, ரோமன் வந்து பால் ஹியூமன் விட்டுட்டு மேபி இந்த ரெசல்மேனியா தோக்குறதுக்கு பால் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். அதாவது ரோமன் வந்து க்ளீனாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கு சிஎம்க்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு வந்து ரூமர்ஸ் போகுது. அண்ட் இது என்னோட தாட்ஸும் கூட. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் நடக்க அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் என்ன எதிர்பார்த்தீங்கன்னா, இந்த பால் ஹியூமன் வச்சு ஸ்டோரிலேயே ரெசல்மேனியாக்கு அப்புறம் தான் வந்து ப்ளே பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆல்மோஸ்ட் இந்த ரெசல்மேனியாவில் ஏதோ மேசிவான விஷயம் நடக்கும் போது. ஏன்னா மெயின் இவெண்ட் வேறு சொல்லவே வேணாம். அண்ட் பால் ஹியூமன் வச்சு WWE ஏதோ பெரிய வில்லங்க வந்து பண்ண போகிறார். அது மட்டும் இல்லை, செத் ராலன்ஸ் வேறு இருக்காரு இதில். அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டே, ஏதோ என்ன வேணுமோ நடக்க போகுது. அண்ட் செத் ராலன்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட் பால் ஹியூமன் ரோமன் டைம் செக்மெண்ட்டில் அமைதியாக 2 வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ரோமனோட மைண்ட் கேமாக தான் இருக்கும். அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்பர் 2 இன்னைக்கு வந்து ரே ஃபெனிக்ஸ் வந்து வந்திருந்தாரு. ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் இன்னைக்கு ஸ்மாக் டவுன் வந்து பண்ணியிருந்தாரு. நான் என்ன நினச்சேன்னா, ஆண்ட்ராய்டு கூட செக்மெண்ட் வந்து பண்ணுவார்னு நினச்சேன். அண்ட் டேரெக்டாக இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபெனிக்ஸ் ஒரு சிம்பிளான மேட்ச் வந்து ப்ளே பண்ணிட்டு போயிட்டாரு. அண்ட் இந்த மேட்ச்சில் அவரோட ஸ்ட்ரென்த்து அண்ட் அவர் டியூரபிலிட்டி ஃபாஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ரே ஃபெனிக்ஸோட நெக்ஸ்ட் ஆப்போனன்ட் யாராக இருப்பாங்க ரெசல்மேனியாவில் ஒரு வேளை மேட்ச் பண்ணணும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது ஆண்ட்ராய்டாக தான் இருக்குது. அதிக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஆண்ட்ராய்டு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு. மேபி இவங்க 2 மேட்ச் வந்து நினச்சேன் உண்மையில் வேற லெவலாக இருக்கும், ஒருத்தான மேட்சாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைனல் பாஸ் பீப்புள் சாம்ப் த கிரேட் ஒன் த ராக் பற்றி தான். இப்போதைக்கு ராக் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து கோடி கூட சிம்பன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆல்மோஸ்ட் இந்த ஒருவேளை கோடி தோத்துட்டாருன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராக் வர்சஸ் கோடிக்கான மேட்ச் சம்மர் ஸ்லாமில் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இப்போதைக்கு கோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணல. அண்ட் ராக்கு இது ஒரு இன்னும் வந்து ஃபியூச்சரில் 2 மேட்சஸ் இருக்குது. ஒன்று ராக் வர்சஸ் கோடி, இல்லைனா ராக் வர்சஸ் ரோமன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ராக் வர்சஸ் ரோமன் இந்த இயர் வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து நம்ம ட்ரீம்லேயே வந்து மேட்ச் வந்து பார்த்துக்கிட்டு தான். மேபி த ட்ரீம் அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட் வர்சஸ் த ஃபைனல் பாஸ் ராக் வேணால் இந்த டைம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒருவேளை கோடி தோத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த பிளான் சம்மர் ஸ்லாமில் இதாக தான் இருக்கும். ஏன்னா சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Day 1 Day 2 நடக்க போகிறனால மோஸ்ட்டாக நம்ம இந்த மேட்ச் வந்து மெயின் ஈவெண்ட்டாக எதிர்பார்க்கலாம். நடந்துச்சுன்னா லிட்ரலி அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் அதாவது இப்போ டைட்டில் இருந்தப்போ கூட நம்ம யோசிக்கலாம், ஏன்னா டைட்டில் மேட்ச் போட்டாங்கன்னா கண்டிப்பாக ராக் வேணும், ராக் வந்து ஃபுல் டைமராக வருவார், அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட வந்து குழப்பங்கள் உண்டாகும். ஆனால் டைட்டில் கோடிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக வந்து இந்த மேட்சாகவும் பண்ண போகிறாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு ரெசல்மேனியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைவஸ் ஸ்காட்டோட அப்பியரன்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரைவஸ் ஸ்காட் வச்சும் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 41 பிளான் பண்ணியிருக்காங்களா. ஏன்னா லாஸ்ட் அந்த எலிமினேஷன் சாம்பியன் உங்க எல்லாத்துக்கும் தெரியும், ஜான் சீனா ட்ரைவஸ் ஸ்காட் ஃபைனல் பாஸ் இவங்க 3 பேரும் சேர்ந்து கோடியை பிரித்து மேஞ்சது. ஆனால் அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜான் சீனா டைட்டில் எப்படி மாறப்போன்னு தெரியல. ஆனால் இப்போதைக்கு என்னோட நோக்கம் என்ன மாதிரினா, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமெரிக்கன் நம்பர் கோடி ரூட் ட்ரைவஸ் ஸ்காட்டுக்கு ரிவெஞ்ச் கொடுத்துரும். இது ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம். அண்ட் வெயிட் பண்ணி நீங்களே பாருங்கள், நான் சொல்கிறது நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரைஸ் ஃபைட்டர்
கெவின் ஓவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்த ஸ்மாக் டவுனில் எனக்கு வந்து நெக் இன்ஜுரி இருக்கனால இந்த ரெசல்மேனியா என்னால் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நிக் ஆல்டிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, ராண்டியை சமாளிக்கிற மாதிரி உனக்கு வந்து மேபி வந்து அதாவது மேட்ச் இந்த ரெசல்மேனியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அவர் ஒரு ஆர்கே வாங்கிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பார். கெவின் ஓவன்ஸ் அமைதியாக வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடில் போனது பார்த்தோம்னா அண்ட் கண்டிப்பாக வந்து இப்போ ராண்டி ஓட்டன் வர்சஸ் மிஸ்டி ஆப்பனன்ட்கான மேட்ச் தான் நடக்க போகுது. இந்த மிஸ்டி ஆப்பனன்ட் டாபிக் எடுத்தாவே நம்ம எல்லாத்துக்குமே இன்னும் ஒரு சூப்பர் ஸ்டார் வர இருக்காங்க, அலிஸ்டர் பிளாக். அலிஸ்டர் பிளாக் ரெசல்மேனியா 41 வர அதிக சான்ஸ் இருக்க மாதிரி சொல்லியிருந்தோம்ல. எப்படி செத் ராலின்ஸ் வச்சு மிஸ்டி ஆப்பனன்ட் வந்து கோடியை விட்டாங்களோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராண்டிக்கு மிஸ்டி ஆப்பனன்ட்டா மேபி அலிஸ்டர் பிளாக் வரலாம், இல்லை ரூசே கூட வரலாம். ரூசே இப்போ ரீசனிங் பண்ணியிருக்கால, மேபி தாராளமான மேட்சாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த மிஸ்டி ஆப்பனன்ட் யாருன்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏடபிள்யூஎஸ் வந்து டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஏடபிள்யூஎஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு போய்கிட்டு இருக்காரு. என்ன அந்த டபிள்யூடபிள்யூக்கு ஏடபிள்யூக்கு வார் நடந்தால் மட்டும் அதில் தோல்வி தான் வருது அதிகபட்சம். ஆனால் இப்போதைக்கு என்னன்னா ஏடபிள்யூ மெயின் கான்செப்ட் என்னன்னா இந்த ஹேண்டிக்கு ஒரு மேட்ச், ஆனால் அது மட்டும் இல்லை கொடூரத்தனமான ரத்த வெள்ளத்தோடு நடக்கிற மேட்ச், வைலண்டான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் வந்து கேஸ் போட்டிருந்தாங்க இந்த ப்ரோக்ராம் டிவி ப்ரோக்ராமில் காட்டக்கூடாதுன்னு. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா டோனிக்கான ஐஏடபிள்யூ ரெஸ்லிங்கை நீங்கள் எப்பயும் போலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அந்த கொடூரமான மேட்ச், ரத்தமாக வர மேட்ச், இந்த மாதிரி மேட்ச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா ரத்தமான வர மேட்ச்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் தான் பண்ணுறாங்க. அண்ட் இருந்தாலும் ஏடபிள்யூ பொறுத்தளவுக்கு தனியாக வந்து தெரியுதுன்னா அது காரணம் இந்த மாதிரி மேட்ச் தான். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் மேட்ச் பண்ணுறதுனால மட்டும்தான் ஏடபிள்யூ இன்னும் வரைக்கும் உசோடு இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா டபிள்யூடபிள்யூக்கும் ஏடபிள்யூக்கு வார் நடந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் யார் வின் பண்ணுவான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஃபேன் பேஸ் அவங்ககிட்ட இருக்குது, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார் அவங்க கையில் இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் பற்றி. ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெசல்மேனியா பிளான் எந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்களோட ரெசல்மேனியா பிளான் எந்த மாதிரி இருக்குன்னா, அதாவது சிங்கிள் ஆப்போனன்ட் கூட மோத மாட்டாங்க, அதாவது டாக் டீம் மேட்சாக இருக்காது, இது வந்து மல்டி டாக் டீம் மேட்சாக இருக்குன்னு ஆல்மோஸ்ட் வந்து இதையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஸ்ட்ரீட் ப்ராஃபிட்ஸில் ஆஞ்சலோ டாக்கின்னு சொல்ல வேணாம், அந்தளவுக்கு ஆஞ்சலோ டாக்கின் சரி மாண்டஸ் போர்டும் சரி ரெண்டு பேருமே ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் ரெஸ்லர், அதனால் கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக அந்த ரெசல்மேனியா பங்கமாக வந்து பண்ணிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லை எந்த மாதிரினா ஒருவேளை அந்த டைட்டில் லேடரில் தொங்க வர மாதிரி வந்து சம்பவங்கள் நடக்கலாம். கண்டிப்பாக வந்து மல்டி டாக் டீம் மேட்ச்னா அந்த மாதிரி தான் இருக்கும், வேறு லெவலாக இருக்க போது. அண்ட் அது மட்டும் இல்லை இன்னைக்கு நடந்த பிரான் ஸ்ட்ரோமன் வர்சஸ் ஜாக் ஃபார்டுக்கான மேட்ச்சில் லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச்சில் இந்த மேட்ச்சில் ஜாக் ஃபார்டு வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணக்கப்புறமா டேரெக்டாக வந்து எல்ஐ நைட் கிட்ட இப்போதைக்கு சேலஞ்ச் வந்து பண்ணிட்டாங்க. எல்ஐ நைட் வர்சஸ் ஜாக் ஃபார்டுக்கான மேட்ச் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்க்க போகிறோம். இது ரெசல்மேனியா டே 1 டே 2 இன்னும் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இல்லை, அது என்னன்னு பார்த்து சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு என்னன்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்து என்னன்னா ஜாக் ஃபார்டு வர்சஸ் சோலோசிக்கான மேட்ச் தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து நடக்காதுன்ற மாதிரி இப்போதைக்கு சொல்லிட்டாங்க. மேபி அந்த மேட்ச் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம் ஃபியூச்சரில். அண்ட் இப்போதைக்கு நான் வந்து நெக்ஸ்ட் பிசியும் காரணம் ப்ராக் லெஸ்னர் அடுத்த ஒரு இடத்துல வந்து ஸ்பாட்டட் ஆகிருக்காரு, அடுத்த ஒரு ஃபேன் கூட ஃபோட்டோ எடுத்துருக்காரு. இப்போதைக்கு ப்ராக் லெஸ்னர் எப்போ வருவாருன்னு ஆல்மோஸ்ட் நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன். அண்ட் இருந்தாலும் இப்போதைக்கு ஸ்டார்ட்டாக சொல்லிடுறேன். அண்ட் ஆல்மோஸ்ட் நெட்ஃப்ளிக்ஸோட டிமாண்ட் ப்ராக் லெஸ்னர் வந்து எதிர்பார்க்குறாங்க. அண்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மேபி சம்மர் ஸ்லாமில் ஒரு மேட்ச் பண்ண அதிக சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரே ஃபினிக்ஸோட இப்போதைக்கு டெபியூட் பண்ணக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு மாஸ்க்கும் சரி அண்ட் டிஷர்ட்டும் சரி மெர்சன்டைஸ் போலும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வரும்போதே ஒரு மாஸ்கோட வந்து கையில் வந்திருப்பாரு. லிட்டரலி வேற லெவல் தரமான பெர்ஃபார்மன்ஸ் உள்ள சூப்பர் ஸ்டார். டபிள்யூடபிள்யூ டேலண்டான சூப்பர் ஸ்டார் எடுக்கிறது பெருசு கிடையாது, கரெக்டாக அவங்க ஸ்டோரி கொண்டு போய் பர்ஃபெக்டாக கொண்டு போய் ரீச் பண்ணுறது தான் அவங்களோட கையில் இருக்குது. என்னன்றதை ட்ரிபிள் கட்ச் பண்ணுறாருன்றதை கூடிய சீக்கிரத்தில் அது பார்ப்போம். ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சி லைக் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நெக்ஸ்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது சூப்பர் ஸ்டாரை பற்றி அப்டேட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.